ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியாக நல்ல சூடாக முட்டை சாதம் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அடிக்கிற மழைக்கு சூடாக முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம். பசங்க டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு எல்லாம் வெடித்ததும் இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம இதில் ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனைலாம் போகணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த முட்டை சாதம் ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தீங்கன்னா காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் முட்டை சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மஞ்சக்கருவை நல்லா கலச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. உடனே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டைலாம் ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும். ஓரளவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நமக்கு முட்டை பெருசு பெருசாக கிடைக்கும். இப்போது முட்டைலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சுருந்தீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சாதா ரைஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளற ஆரம்பிச்சிருங்க. சாப்பாடு இந்த சூடோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை டைமில் நம்ம அடிக்கடி கிச்சனில் நின்று சமைக்க முடியல அப்படின்னா நீங்கள் 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் இதை செஞ்சிடலாம். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.